முருகப்பெருமானுக்கு நாகத்துக்கும் என்ன தொடர்பு? எடுத்து போடுவாங்க. நாகம் என்றாலே முருகன். இரங்கமாக அறியும்படியாக முருகன், குமரன், குகன். 14ஆம் நாள் மாலை பொழுதில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய காலையில் இந்த பகுதி முழுவதும் யாழ் நகரங்கள் அநேகமான பகுதிகளில் மழை, இங்கே நல்லூர் பகுதியிலும் கூட அதிகமான மழை வீழ்ச்சி இங்கே பார்க்க முடியாமல் இருந்து இப்போ கூட பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த மண்ணுகள் எல்லாமே தண்ணியாக இருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. அப்படி இருந்தும் இன்றைய காலையில் அதிகளவானவர்கள் பிரதட்டெல்லாம் அடுத்திருந்த அந்த காணொலிகள் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருந்தார்கள். அப்படியாக இன்றைய மாலை பூஜை தற்பொழுது இங்கே ஆரம்பமாகி ஆலயத்தினுடைய உள்வீதியை சுவாமி வலம் வருவதற்காக அங்கே தயாராகின்றார். அந்த காட்சியில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதை பார்த்துட்டு தான் கொண்டு வீடியோ லிங்க் அனுப்புவானு இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவானு. கும்பிடணும். வசந்த மண்டபத்தில் பூஜைகள் நிறைவேற்றதோடு தற்பொழுது சுவாமி ஆலயத்தின் உள்வீதி விளம்பருவதற்காக புறப்பட்டு விட்டார். இன்றைய நாளில் சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதி விளம்பரும் பொழுது உள்வீதியில் முருகநாம பஜனை, அதாவது முருகனுடைய பாடல்கள் எல்லாமே சிறப்பாக பாடப்பட்டு உள்வீதி விளம்பரம் வந்து கொண்டிருப்பார். தற்பொழுது நீங்கள் அங்கே அவற்றை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். பழைய கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் போன்ற யுகங்களிலே தவத்தாலும் யோகத்தாலும் இன்னும் கிரியைகளாலும் யாகங்களாலும் இறைவனை ஏற்றுவார்கள். கலியுகத்திலே சிறப்பான வழிபாடுகளில் ஒன்றாக இருப்பது நாம பாராயணம். பெருமானுடைய நாமத்தை சொன்னால் போதும். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து என்று அருணகிரிநாத பெருமான் பேசுவார். நிறைய கிரியைகள் செய்ய தேவையில்லை, நிறைய தவம் பண்ண தேவையில்லை. பெருமானுடைய திருநாமங்களை தொடர்ந்து உச்சரிப்பதே கலியுகத்திலே பெரிய தவம் என்று பெரியவர்கள் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முருகநாம பஜனையோடு பெருமானுடைய திருவிழாவானது நல்லூரில் அமைகிறது. மயூரகிரி குருக்கள் அவர்கள் கூறியது போல அங்கே முருகநாம பஜனையோடு முருகன் ஆலயத்தினுடைய உள்வீதியை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறீங்க. தொடர்ச்சியாக முருகப்பெருமான் இன்றைய தினம் அங்கே மஞ்சள் அலங்காரங்களில் செல்லக்கூடிய மாதிரியாக பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய நாக வாகனங்கள் இருக்கின்றது. 3 நாக வாகனங்கள் தான் வரப்போயினும் தொடர்ச்சியாக ஆலயத்தினுடைய உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆலயத்தினுடைய உள்வீதி சுவாமி வலம் தற்பொழுது ஆலயத்தினுடைய வெளியால் வரக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். தற்பொழுது இங்கே நீங்கள் நம்ம சொன்னது போல நாக வாகனம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கம்பீரமாக காட்சி தரக்கூடிய 3 நாக வாகனங்கள் அங்கே இருக்கின்றன. தற்பொழுது சுவாமி அங்கே வாயிலாலே வெளியாலே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஐந்து தலை ராஜநாகத்திற்கு
கீழே அங்கே முருகப்பெருமான் இருத்தப்படுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்கள். நாகம் குடைபிடிக்க இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய வெளிவீதியை வளப்பெறப் போகின்றார். இந்த நாகத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, நாக வாகனத்தில் முருகப்பெருமானை அமர்த்தலாமா என்பது தொடர்பான ஒரு முழுமையான விளக்கத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கே சுவாமிகள் காவப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் அங்கே குருக்களால் பூக்கள் தூவப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். பூக்கள் தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும். அறியாத தகவல் ஒன்று இருக்கிறது. முருகப்பெருமான நாக சுப்பிரமணியராகவும் கொண்டாடுவார்கள். பெருமான் பன்னகராஜனாக கொண்டாடப்படுகிறவர். உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமான் மயில் வாகனன் என்று நீங்கள் பலர் அறிந்திருப்பீர்கள். பெருமான் ஜானை வாகனத்திலும் எழுந்தருளுவான் என்றும் சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெருமானுக்கு கிடாய் வாகனம் இருக்கிறது என்று அறிந்திருப்பீர்கள். முருகப்பெருமானுக்கு நாகத்துக்கும் என்ன தொடர்பு என்று பலரும் அறிந்திருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நாங்கள் நாகத்தை அம்பாளோடு சேர்த்து நாகபூஷணியாக கொண்டாடுகிறோம். நாகத்திலே பெருமாள் படுத்திருப்பதாக அனந்த சயனமாக கொண்டாடுகிறோம். சிவலிங்கத்துக்கு மேலே நாகம் குடைபிடிப்பதாக அது நாகலிங்கேஸ்வரராக கொண்டாடுகிறோம். சந்தான கோபாலராக கண்ணபெருமான் கிருஷ்ணன் அந்த நாகத்துக்குள்ளே இருப்பது போல நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆனால் முருகப்பெருமானுக்கு நாகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எங்களில் பலரும் அறிந்திருக்காத ஒன்று. முருகப்பெருமானை நாக சுப்பிரமணியர் என்று கர்நாடகா போன்ற இடங்களிலே நாகம் என்றாலே முருகன் என்று வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய குக்கே என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய கஷேத்திரம், அங்கே இருக்க சுப்பிரமணியர் என்று தான் முருகனை சொல்லுவார்கள். அதாவது கர்நாடகா பகுதியிலே அங்கே குக்கே சுப்பிரமணியா என்று சொல்லக்கூடிய தலத்திலே முருகப்பெருமான் நாக சுப்பிரமணியராக காட்சி இருக்கிறார். நல்லூரிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், வேற்பெருமான் உலா வருவார். அந்த வேலின் மேலே எப்போதும் நாக படம் ஒன்று படம் பிடிப்பதை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய கருவறை மூலஸ்தானத்தினுடைய 4 பகுதியில் நாகத்தினுடைய வடிவங்களை பார்க்கலாம். இவைகளுக்கெல்லாம் அப்பாலே இன்றைக்கு பெருமான் நாக வாகனத்திலே எழுந்தருளா. எல்லோரும் இது மிக கவனமாக பார்த்தது தான் தெரியும். இன்றைக்கு எல்லோரும் பகிரங்கமாக அறியும்படியாக நாக வாகனத்திலே எழுந்தருளுகிறார். நாகம் பன்னகம் சத்பராஜாய நமஹ, பன்னகேஸ்வராய நமஹ, இப்படியெல்லாம் பெருமானுடைய 1000 திருநாமங்களிலேயே வருகிறது. ஆக நாகம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியினுடைய உயர்வு, பெருமானுடைய பெரிய அந்த சுரூபத்தினுடைய உயர்வு, இப்படியெல்லாம் இதை சேர்த்து தத்துவத்தோடும் புராணத்தோடும் கூடியதாக இந்த நாக வாகனத்திலே நாக சுப்பிரமணியராக இன்றைக்கு முருகப்பெருமான் எழுந்தருளுவதை நாங்கள் பார்த்து எங்களுடைய நாகதோஷம் எல்லாம் இல்லாமற் போகணும் என்று சொல்லி பிரார்த்திப்போம். நாகத்திற்கும் முருகப்பெருமானும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, இந்த நாகவாகனத்திலும் முருகப்பெருமான் அமர்ந்து வரக்கூடியதுக்குரிய அந்த தொடர்புகள் எல்லாமே ஒரு விளக்கமான விவரத்தை எங்களுக்கு தந்திருப்பார் அங்கே மயூரகிரி குருக்கள் அவர்கள். தொடர்ந்து இங்கே நாங்கள் மயூரகிரி கேட்கக்கூடிய கந்தர் அனுபூதி இந்த இடத்திலே தெற்கு வாயில் கோபுர பகுதியிலே அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பிரசன்னா குருக்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே அந்த கந்தர் அனுபூதியை நாங்கள் தற்பொழுது தொடர்ந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஆத்மதத்துவம் 24, வித்யாதத்துவம் 7, சிவதத்துவம் 5, மொத்தம் 36 தத்துவங்களையும் கடந்த அந்த பேராநிலை எனக்கு தரமாட்டாயோ கந்தா? இமையோர்களுடைய பொன்னுலகத்தை காப்பதற்காக சீறி வருகின்ற சூரனை சூரபன்மாவை அழித்து அந்த பொன்னுலகை காத்தவனே குமரா வடிவேலழகா, 36 தத்துவங்களையும் கடந்த ஆத்ம தத்துவ வித்யா தத்துவ சிவதத்துவம் கடந்த நிலையை வேறாக எனக்கு நீ தரமாட்டாயோ சந்தா? பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி மூலாதாரத்தை எழுப்பினார். மூலாதாரம் என்னும் பாம்பினை எழுப்பினாலோ 36 தத்துவங்களையும் கடந்து எனக்கு நீ எந்த பேரு தரமாட்டாயோ நல்லை கந்தா? பாம்பினை குடையாக அணிந்து வந்து மூலாதாரத்தை எழுப்புங்கள் என்று சொல்லாமல் சொல்லியவா கந்தா? 36 தத்துவங்களையும் கடந்த நிலையை வேறாக எனக்கு தரமாட்டாயோ நல்லை கந்தா? 6 நீத்தன மேல்நிலையை பேராய் அடியே பெருமாறுவதோ சீராவூரிலை திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவரே நல்லை கந்தா? எனக்கு பேராநிலை பேரானந்த நிலை பேராக தருவாயோ